ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் WN ரெசிபி. நானுமே வந்து வீடியோஸ் டக்குன்னு அப்லோட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். நானுமே வந்து டக்குன்னு வீடியோ வந்து லாங் வீடியோ போடுவோம்னு எடுத்து வச்சுருக்கேன். வாய்ஸ் கொடுத்து எடிட் பண்ணி போடுறதுக்கு வந்து எனக்குமே வந்து டைம் இல்லை. டிக்டாக்ல யூடியூப்பில் எங்கே பார்த்தாலுமே வந்து புதுசாக ட்ரெண்டிங் ஆகுது. அதில் வந்து வாட்டர் மெலன் மசாலா ரெசிபி ஒன்று தான் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லி நானுமே வந்து உங்களோட சேர்ந்து ட்ரை பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிட்டத்தட்ட வந்து இந்த ரெசிபி வந்து எப்படி வரும்னு சொல்லி எனக்கு டேஸ்ட் வந்து ஏற்கனவே பழகின டேஸ்ட் ஆகிக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் இதுக்கு முதல் வந்து என் வாப்பா வந்து ஃப்ரூட்ஸ் வந்து இந்த அச்சார் மாதிரி பண்ணி அப்படி வந்து சேல் பண்ணுவாங்க. அதில் வந்து அம்பர்லங்கா, ஆரஞ்ச், வாட்டர்மெலான், க்ரீன் ஆப்பிள், ரெட் கலர் ஆப்பிள், மாங்காய், நெல்லிக்காய் இந்த மாதிரி நிறைய வந்து அச்சார் போட்டு சேல் பண்ணுவாங்க. இந்த எல்லா ஃப்ரூட்ஸையுமே வந்து ஒன்றா போட்டும் மிக்ஸ் பண்ணி சேல் பண்ணுவாங்க. அதில் வந்து வாட்டர்மெலனும் வந்த மாதிரி நான் ஃபார்ம் இருக்குது. இருந்தாலும் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போமே. எங்கள் அப்பா அச்சார் பிஸ்னஸ் பண்ணக்குள்ள நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். அது சின்ன பிள்ளைக்கக்குள்ள அதால் வந்து எனக்கு சரியாக நான் ஃபார்ம் இல்லை. இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்ப்போமே. எதுக்கு இதில் பாதி வத்தவப்பழம் எங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை கட் பண்ணி இன்னொரு ரெசிபி வந்து நான் செஞ்சுட்டேன். அந்த வீடியோவுமே கண்டிப்பாக அப்லோட் ஆகும். டிக்டாக்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாய் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார். நான் வந்து இந்த ரெசிபி வந்து யூடியூப்பில் இன்னும் அப்லோட் பண்ணலை. டிக்டாக்ல வந்து அப்லோட் பண்ணிட்டேன். நல்லா வந்து வீடியோ வந்து வியூ போச்சு. அது இப்போ முக்கியம் இல்லை. நான் அதை சொல்ல வரலை. ஒரு பாய் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார். உங்களோட யூடியூப் வீடியோஸ் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. வீடியோஸ்க்கு வந்து வாய்ஸ் கொடுத்து போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த vlog-ஐயுமே வந்து அந்த பிரதர் பார்த்தாருன்னு சொன்னால் அவருக்கான வீடியோ தான் இது. லாங் வீடியோ எல்லாத்துக்குமே வந்து நான் வாய்ஸ் கொடுத்து தான் வந்து வீடியோ போடுறேன். டிக்டாக்ல போட்ட கொஞ்சம் வீடியோஸில் எல்லாத்துலேயுமே வந்து டிக்டாக்ல வர ட்ரெண்டிங் சாங்ஸை மட்டுமே வந்து சவுண்ட் கொடுத்து போட்டுருவேன். அதுலேயுமே வந்து கீழே வந்து நான் மென்ஷன் பண்ணுவேன். இதில் ஃபுல் வீடியோ வந்து யூடியூப்பில் என் vlogல இருக்குது, கண்டிப்பாக பாருங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்துட்டு என்ன சரி கமெண்ட் பண்ணுவோம்னு சிலவங்க பண்ணுவாங்க. இப்படி சின்னதாக கமெண்ட் வந்தாலுமே வந்து அது நம்மளோட நல்லவுக்குன்னு நினச்சிட்டு நம்மளுமே வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போய்ட்டுருவோம். ஸ்மால் பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன். அதால் வந்து எனக்கு அப்பப்போ டைம் இல்லை. நான் நார்மலாக வந்து எவ்வளோத்துக்கு வேலைகளை சுருக்கி கொள்ளையிலுமோ அவ்வளோத்துக்கு வேலைகளை வந்து சுருக்கி தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். உண்மையை சொல்லணும்னு சொன்னால் இது ஒரு 10 நிமிஷத்தில் வந்து இந்த வீடியோவுமே எடுத்து முடிச்சுட்டேன். எனக்கு டைம் இல்லை. அடுத்த வேலைகளுமே வந்து ஈக்குது ரெடி பண்ணுறதுக்கு. அவ்வளோ நீட்டாலாம் வந்து நான் கட் பண்ணலை. சும்மா ட்ரை பண்ணி தானே பார்க்க போகிறோம். நம்ம தான் சாப்பிட போகிறோம். என் ஹஸ்பண்ட் கூட இதை சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா வந்து வாட்டர்மெலனோட அந்த ஸ்மெல் வந்து அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க வாயில் வச்சாலே வந்து ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அதால் வந்து நான் அவர்கிட்ட கொடுக்குறதே இல்லை. நமக்கும் வந்து விருப்பம் இல்லாமல் போய்ட்டுன்னு சொல்லி ஃப்ரூட்ஸ் எல்லாம் பிடிக்காதவங்க இந்த உலகத்தில் ஈக்கிறாங்கன்னு சொன்னால் என் ஹஸ்பண்ட் வந்து நான் சொல்லுவேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குமே வந்து ஃப்ரூட்ஸ் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நானுமே பழகி எடுத்துட்டு இருக்கிறேன். அவங்களையும் ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் கண்டிப்பாக சாப்பிட தானே வேணும். அதே வந்து என்ன சரி சோட்டேஸ் அந்த கோதுமை சாப்பாட்டில் செய்கிறதெல்லாம் அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அது வந்து அன்ஹெல்த்தி. ஆனால் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக பிடிச்சது பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போவும் வந்து அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக அதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன். அவங்களுக்கு பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க. செய்கிற ஃபுட்டை வந்து நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. வாட்டர்மெலனை வந்து நல்லா வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் கொச்சிக்கத்தூள் கொஞ்சம், உப்பு வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கொள்ளணும். அதுக்கப்புறமா வந்து நாங்கள் கட்டர் தூள்னு சொல்லுவோம் இல்லையா, இடித்த கொச்சிக்காய் அதுவுமே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டு, எனக்கு வந்து ஏற்கனவே கொச்சிக்காய் இதில் சேர்த்துக்கிறேன். அல்சர் இருக்கிறதால வந்து எனக்கு உடம்புக்கு செட் ஆகாது. நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன் போடுவோமா வேணாமாண்டு. இந்த ரெசிபிக்கு வந்து எல்லாருமே வந்து மிளகாத்தூளும் போடுறாங்க. அதால் வந்து போடுவோம்னு சொல்லிவிட்டு மிளகுத்தூள் வந்து எங்கே வச்சேன்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் வீடியோ ஆன் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு இதில் போட்டுட்டு தேசிக்காவும் வந்து புளியணுமில்ல, தேசிக்காவும் புளிஞ்சு விட்டுட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இதுதான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தாலும் கடைசியில் என்ன சரி சொதப்பல்கள் நடக்கும். நம்ம வீடியோ ஆன் பண்ணியிருப்போம். தேசிக்காவும் மிளகும் வந்து சேர்த்து வந்து வீடியோவில் வந்து விழலை. வாட்டர்மெலன் வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாயிக்கும். இன்னொரு கோப்பையில் வந்து மாற்றிட்டு அதையுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் இது நான் சின்னத்தில் சாப்பிட்ட டேஸ்ட்னு சொன்னேன்ல, அதே டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. உங்கள் எல்லாருக்கும் முன்னுக்கு வந்து நான் தான் ட்ரை பண்ணிக்கிறேன். என்னோடய வாப்பா வந்து அச்சார் போட்டு தந்த டைம் வந்து நான் ட்ரை பண்ணிக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி இப்போ எனக்கு ஆசையை காட்டினதுக்கு அப்புறமா தான் நான் இப்போ ட்ரை பண்ணிக்கிறேன் காய்ஸ். நான் இப்போ வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் என்னடா நான் செஞ்ச மிஸ்டேக் என்னென்னு சொன்னால், நாங்கள் வந்து கொச்சிக்கத்தூள் வந்து
கொத்தமல்லி, சீரகம் அதெல்லாம் போட்டு வந்து பவுடர் பண்ணி எடுக்கிறேன். அதால் வந்து கொச்சுக்கத்தூள் கறி வந்து நல்லா இருக்கும். நான் கொச்சுக்கத்தூள் ரெடி பண்ணுற வீடியோவுமே இந்த சேனலில் இருக்குது, அப்லோட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். அதெல்லாம் போட்டு வந்து கொச்சுக்கத்தூள் ரெடி பண்ணுறதால அச்சாருக்கு வந்து அந்த கொச்சுக்கத்தூள் வந்து சரி வராது. இதே ஊரில் வந்து தனித்தூள்னு சொல்லி இருக்குது. அது வந்து அதில் ஒன்றுமே சேர்க்க மாட்டோம், வெறும் கொச்சுக்கத்தூள் அந்த அதுக்கு தான் நிற்கும். அதை வந்து இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருக்கும். நான் வந்து இந்த சரக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகினத்தில் கொச்சுக்கத்தூள் ரெடி பண்ணி அப்படி பண்ணதால டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி மசாலா வாசமாக இருந்துச்சு. நான் போட்ட மற்ற மசாலாலாம் ஓகே, நல்லா கிறிஸ்பியாக நல்ல ஒரு சவுண்ட் ஒன்று வந்துச்சு. நீங்களுமே வந்து வீடியோவில் பார்த்துப்பீங்க. சரியாக வந்து பைசி ஆயிடுச்சு காய்ஸ். நீங்கள் வீடியோவிலே பார்த்துப்பீங்க. நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருந்தேன். இப்போ எல்லாம் வந்து எனக்கு உரப்பு சாப்பிட்றதுக்கு வந்து பிடிக்கல. கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டு மிச்சம் அந்த உரப்பு மசாலா அந்த மாதிரி சாப்பாடுகள் வந்து சாப்பிட்டு எல்லாம் குறைச்சிட்டேன். அதால் வந்து இந்த உரப்பு கூட எனக்கு வந்து அதிகமாக காட்டுது. ஃபைனலாக வந்து மிஸ்டேக் பண்ணி இந்த ரெசிபி வந்து நல்லைக்கு தான்டா 10க்கு ஒரு 7 மாதிரி கொடுப்பேன். அந்த 3 எங்கே போச்சுண்டா? கொச்சுக்கத்தூளில் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.